விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்த போராட்டம். பொதுவாகவே திருமாவர்கள் ஒரு போராட்டம் அறிவிச்சிட்டார் அப்படின்னா அது போராட்ட வடிவமாக இருக்காது, மாநாடு வடிவமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகள் மீது தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். ஸோ அதனால் நேற்று நைட்டு லைவ்ல கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வந்துடுவோம்ப்பா. அதாவது மாவட்ட செயலாளர் வரணும், துணைநிலை அமைப்பை சார்ந்தவர்கள் வரணும், இதர பின்ன பொறுப்பாளர்கள் எல்லாமே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய உத்தரவு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த லைவை பார்த்த உளவுத்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சென்னையில் மிகப்பெரிய போராட்டமாக இருக்க போகுது, அது போராட்டமாக கூட இருக்காது, மாநாடு வடிவத்தில் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்து சென்னை சுற்று வட்டார பகுதிகள் எல்லாத்துலேயுமே பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்திகளாக வந்திருக்குது. ஸோ இந்த போராட்டம் என்னைக்கு நடக்க போகுது, இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, பாஜக அம்பேத்கர் அவர்களுக்கு இது நாள் வரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி முழு விவரங்கள் எல்லாமே இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்கள் பணிவந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கு எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்த போராட்டங்கள் என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல ஒரு வரலாற்று தரவை பதிவு பண்ணிடுவோம். இன்னைக்கு டிசம்பர் 25 டிசம்பர் 25 சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும், கிறிஸ்மஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். இன்னொரு வரலாற்று சம்பவம் நடந்திருக்கு இந்த 25. அது என்ன அப்படின்னா கீழ்வெண்மணி படுகொலை. அதாவது நான் உழைக்கிறேன், எனக்கு ஒரு ஊதியம் கொடு, ஊதிய உயர்வு கொடு அப்படின்ற மாதிரி ஒரு படி நெல் எக்ஸ்ட்ரா கேட்டதற்காக ஒரு 44 நபர்களை ஒரு குடிசைக்குள்ளே வச்சு கொளுத்திய சம்பவம் தான் கீழ்வெண்மணி படுகொலை. குழந்தைங்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க, ஐயோ நீயாச்சும் பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, குழந்தையை தூக்கி வெளில வீசுகிறாங்க. ஆனால் வீசப்பட்ட குழந்தைகளையும் மறுபடியும் எடுத்து அந்த குடிசைகளை போட்டு கொளுத்தி விட்டாங்க இந்த இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள். நான் இன்றைக்கி இருக்கிற ஒட்டுமொத்த இடைநிலை சாதியை சார்ந்தவர்களுமே ஜாதி வரைக்கும் சொல்ல வரல, பர்டிகுலராக ஒரு சில நபர்கள், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வரலாற்றில் ஒரு கொடூரமான கருப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நாள் தான் டிசம்பர் 25. இதில் இன்னொரு வரலாறு கூட இருக்குது. அன்னைக்கு இருக்கிற அந்த கோபால்சாமி நாயுடுன்னு நினைக்கிறேன், கோபால்சாமி நாயுடு என்ன பண்ணுறாரு, நீங்கள் வேணால் உங்களுக்கு வேணால் ஊதிய உயர்வு வேணால் கொடுத்துட்றேன், ஆனால் தயவு செஞ்சு அந்த செங்கொடியை மட்டும் கலட்டிடுங்க, அந்த கொடி இருக்கு இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடி, அதை மட்டும் நீங்கள் கலட்டிடுங்க அப்படின்னு சொல்லி கோபால்சாமி நாயுடுன்னு சொல்கிறாப்புல. எதற்காக சொல்கிறா அப்படின்னா இவங்க சங்கம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நாளடைவில் சங்கத்தின் மூலமாக அவங்களுடைய உரிமைகள் எல்லாமே தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வார்கள், இதனுடைய அடக்குமுறையிலும் ஒடுக்குமுறையிலும் நம்ம ஒருபோதும் அவங்க மேலே ஏவ முடியாது, அதனால் அந்த கொடியை மட்டும் நீ கலட்டு அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னாப்புல, யாரு, கோபால்சாமி நாயுடு. ஆனால் நாங்கள் அந்த செங்கொடியெல்லாம் கலட்ட மாட்டோம், இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த உரிமை, அரசியலமைப்பு சட்டத்தின்படி சங்கம் வைத்துக் கொள்வது என்பது அனைவருடைய உரிமை, ஆர்டிகல் 19 சொல்லுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் கொடியெல்லாம் கலட்ட முடியாதுன்னு சொல்லி அதுவும் ஒரு இந்த பண்ணையார்களுக்கு கொடுத்த தாக்கத்தின் விளைவால தான் 44 பேரை மனசாட்சி இல்லாமல் விட்டு எரிச்சாங்க. இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொடி ஊன்றிக் கொள்வதற்கு அனைவருக்குமே உரிமை இருக்கின்றது. அந்த உரிமையை பாதுகாத்ததற்காக தான் அன்னைக்கு என்ன பண்ணாங்க, இந்த 44 பேருமே உயிர் தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த சட்டத்தை நீர்த்து போக செய்யும் அளவிற்கு என்ன பண்ணார், அம்பேத்கர் இழிவுபடுத்தும் விதமாக எதுக்கெடுத்தாலும் அம்பேத்கர் சொல்லி ஃபேஷன் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நக்கலாக நயாண்டியா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு மனசில் இருக்காரோ அந்த எண்ணங்கள் எல்லாமே அழித்து ஒழிக்கும் விதமாக என்னங்கடா இதுக்கதான் ஃபேஷனாக போச்சாடா அவங்களுக்கு அப்படின்னு நக்கல் பிடிச்சமா பேசியிருக்காரு. ஸோ அதற்காக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, 1000 முறை நீ என்ன சொல்ற அம்பேத்கர் பேரை சொல்கிறாங்க சொல்கிறேன், நாங்கள் 1000 முறை உச்சரிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. பொதுவாகவேங்க இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருக்கு வேணால் என்ன பிரச்சனை அப்படின்னா கூட ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ஆனால் தன்னுடைய அடிப்படை உரிமையை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்துக்கு ஒன்று பிரச்சனை அப்படின்னா விட்டுருவாங்களா, அம்பேத்கருக்கு பிரச்சனை அப்படின்னா விட்டுருவாங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முழுமைக்கும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சென்னையை நோக்கி திரளப்போவதாக திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சென்னையை நோக்கி திரளப்போவதாக உளவுத்துறை தகவல் கொடுத்துருக்குறாங்க. இந்த செய்தி நமக்கு அரசு புரசம் வந்திருக்கு, நம்ம மீடியாவில் இருக்க முடியாது, நமக்கு ஒரு சில தகவல் அரசு புரசம் வந்திருக்குது. அதன் அடிப்படையில் சொல்கிறேன், உளவுத்துறை மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த போராட்டம் என்னைக்கு நடக்க போகுதுன்னா டிசம்பர் 28. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் நான் இன்னைக்கு 2 வாகனம் புக்கிங் பண்ணியிருக்கேன், நான் இன்னைக்கு 4 வாகனம் புக்கிங் பண்ணியிருக்கேன், எங்கள் மாவட்டத்தின் சார்பாக 15 வாகனங்கள் புக்கிங் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த போராட்டத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி கூட செய்தி வந்திருக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல
சொல்லவா? அதே 28ஆம் தேதி நம்ம அமித்ஷா அவர்கள் எங்க வராருன்னா தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு திருவண்ணாமலை கோவிலுக்கோ எங்கேயோ வராரு. ஏற்கனவே அம்பேத்கர் அவர்களை வந்து இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே செம்ம கான்ல இருக்கிறாங்க. ஸோ அதனால தவறாம கண்டிப்பான முறையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு அமித்ஷா அவர்களுக்கு மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிப்பாங்க அப்படின்னு கூட உளவுத்துறை வந்து ஒரு சில எச்சரிக்கைகள்லாம் கொடுத்திருப்பதாக செய்திகள் எல்லாமே வெளியாயிருக்கு. மக்களே, இது சாதாரண விஷயமாக கடந்து விட முடியாது, ஒருபோதும் முடியாது. தொடர்ச்சியாக இந்த பாரதிய ஜனதா கட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மேல தாக்குதல் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. 1990 காலகட்டங்களிலும் கூட என்ன நடந்துச்சு? மரத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயரை சூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சங் பரிவார் கும்பல்களில் ஒரு கும்பலாக இருந்து கொண்டிருக்கின்ற சிவசேனா என்ன பண்ணாங்க? போய் கல்லூரியில் அடித்து உடைக்கும் விதமாக மிகப்பெரிய கலவரங்கள்லாம் மேற்கொண்டாங்க. ஸோ அதனை கண்டித்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரயில் மறியல் போராட்டம் நடத்திய ஒரு கட்சி எதுனா அது விடுதலை சிறுத்தை கட்சி. ஏங்க பயங்கரமான வியூக வகுப்பாளருங்க அவர். இந்த பாகுபலி திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க தெரியுமா? பிளான் போடுவாங்க உட்காந்துக்கிட்டு எப்படி எதிராளியை வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. 1994 திருமாவர்கள் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி வகுத்தார். ரயில் மறியல் போராட்டத்துக்காக ஸ்ட்ராட்டஜி வகுத்தார். எங்கே? மதுரை மாவட்டத்தில் ஒரு கும்பல் என்ன பண்ணுவாங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அந்த போராட்டக்காரர்கள் ஒரு குழுவினர் என்ன பண்ணுவாங்க, நேராக போய் ரயில் மறியல் பண்ணாங்க மதுரை மாவட்டத்தில். அந்த குழுவினரை கைது பண்ணி ஒப்பாடா பிரச்சனை முடிஞ்சா அப்படின்ற மாதிரி உட்கார வச்சாங்க. அப்படின்னா மறுபடியும் இன்னொரு சந்துக்குள்ளேருந்து இன்னொரு குழு வருவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் வகுத்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்காக மிகப்பெரிய ரயில் மறியல் போராட்டம் நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. அப்படிதாங்க தமிழ்நாட்டில் வந்து அம்பேத்கர் வந்து தெரிய ஆரம்பிச்சாரு. நீங்கள் எடுத்துங்களேன், சேரி பகுதிகளில் அம்பேத்கர் வந்து வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் ஊசலாடிக்கு இருந்தார். ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, சேரி பகுதிக்குள்ள ஓட்டு கேட்பதற்காக உள்ள போவாங்க தெரியுமா? அந்த நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்பேத்கருடைய படத்தை வந்து கையில் ஏந்தி கொள்வார்கள். ஆனால் சேரி பகுதியை விட்டு வெளியே போனதற்கு பின்பாக அம்பேத்கர் தூக்கி வீசப்படுவார் இன்னைக்கு இருக்கிற கட்சிகளின் மூலமாக. அந்த நிலைமை தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற கொள்கை கோட்பாடுகள் மூலமாக ஒரு அரசியல் சக்தியாக பரிணமிக்க வைத்திருக்காரு திருமாவர்கள். சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு நீங்க எடுத்துங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தூக்கி எல்லா கட்சிகளுமே கொண்டாடுறாங்கன்னா காரணம் என்ன? இன்னைக்கு அரசியல் சக்தியாக பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அணிதிரண்டு இருக்கின்றார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு புரட்சியாளருக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு தலைநிமுறை வைத்த அந்த புரட்சியாளருக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த மக்கள் சும்மா விட்டுருவாங்களா? ஸோ அதனால தான் உளவுத்துறை கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. இது கண்டிப்பான முறையில் போராட்டமாக இருக்காது, மாநாடாகத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிங்க நீங்கள் சமீபத்தில் எடுத்துங்க, சிஏஏ சட்டம் இருக்கு இல்லையா? சிஏஏ சட்டத்திற்கு ஏறக்குறைய 14 லட்சம் நபர்களை ஒன்று திரட்டி மாபெரும் கண்டன பேரணியை நடத்தி காட்டிய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. எதற்காக? சிஏஏ சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து அழிக்குது. அதான் முக்கியமான காரணம். சமீபத்தில் வெல்லும் ஜனநாயக மாநாடு எதற்காக நடத்தினார் திருமாவர்கள்? கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் நபர்களை திரட்டி மாபெரும் மாநாடு நடத்தினார். எதற்காக? அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் மாநாடு நடத்தினார். அதே மாதிரி பல போராட்டங்கள் சொல்லலாம். மனு தர்மத்துக்கு எதிராக 1 லட்சம் புத்தகங்களை அச்சிட்டு இது கொடுத்தாரு. ஏன்னா வந்து இந்த மனு தர்மம் தான் இந்த பட்டியல் சமுதாய மக்களையும், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும், ஏன் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையுமே வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுத்துக்கு இருக்கின்ற காரணத்துக்காக மனு தர்ம சட்டத்தை எதிர்த்து, மனு புத்தகத்தை எதிர்த்து 1 லட்சம் புத்தகத்தை அச்சிட்டு பொதுமக்கள் மத்தியில் கொடுத்து விநியோகம் பண்ண வச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்த வச்சார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கொள்கைவாதி தான் திருமாவர்கள். ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, அம்பேத்கர் அவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் கண்டன போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இந்த போராட்டம் என்பது மாநாடு வடிவத்தில் மாறப்போகின்றது அப்படின்ற மாதிரி உளவுத்துறை மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இது வந்து போராட்டமாக இருக்காது, மாநாடாக தான் இருக்கும். இந்த போராட்டத்தில் உண்மையான அம்பேத்கரியவாதிகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் நம்மளும் கூட ஒரு கோரிக்கை தூக்கி முன்னாடி வைத்து விடுவோம் என்பதை கூறிக்கொண்டு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பெயரை 1000 முறை உச்சரிப்போம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.